இயற்றப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானிலே வழக்கறிஞரை பாதுகாக்க சிறப்பு சட்டம் என்பது இயற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய தமிழ்நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கு சட்டம் என்பது இல்லை. இன்றைக்கு மருத்துவருக்கு சட்டம் உண்டு, அரசு ஊழியருக்கு சட்டம் உண்டு. வழக்கறிஞரை பாதுகாப்பதற்கு தினம் தினம் செத்துமடையக்கூடிய வழக்கறிஞரை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும். வழக்கறிஞருடைய கௌதமுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை என்பதை வழங்க வேண்டும். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் ஏற்பாடு செய்யக்கூடிய போராட்டத்தில் வழக்கறிஞர் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். காவல்துறை எங்களை கைது செய்ய முன்வந்திருக்கிறது. எங்களுடைய போராட்டம் தொடரும். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாட்டின் அனைத்து விதத்திலையும் கொண்டு வர வழக்கறிஞர்கள் சிறை செல்லவும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு 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 சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனே போடு உடனே போடு உடனே போடு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் வழக்கறிஞர் கௌதமுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வழக்கறிஞரை படுகொலை செய்த வழக்கறிஞரை படுகொலை செய்த சமூக விரோத கும்பலை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் வெட்கம் கெட்ட காவல்துறை வெட்கம் கெட்ட காவல்துறை ஆழம் கெட்ட ஏவல்துறை ஆழம் கெட்ட ஏவல்துறை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் சட்டம் போடு 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 தமிழக அரசு சட்டம் போடு தமிழக அரசு சட்டம் போடு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் ராஜஸ்தான்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு தினம் தினம் மக்கள் உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய அரசு உடனடியாக ராஜஸ்தானில் நிறைவேற்றியது போல வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பதை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு இறந்து போன கௌதமிற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலே வழக்கறிஞர்களுக்கு பங்கு இருக்கிறது. கௌதமிற்கு உடனடியாக 1 கோடி ரூபாய் அவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அரசு வேலை என்பதை வழங்க வேண்டும். தமிழ்நாட்டிலே எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய விதத்திலே இன்னைக்கு டாக்டருக்கு சட்டம் உண்டு, அரசு ஊழியருக்கு சட்டம் உண்டு பாதுகாப்பதற்கு. இன்னைக்கு மக்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் என்பதை தமிழ்நாடு அரசு முதல்வரும் உடனடியாக கொண்டு வர வேண்டும். நாங்கள் சிறைக்கு சென்றாலும் சரி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது, தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவிப்போம். நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வழக்கறிஞர்களை பாதுகாக்க வழக்கறிஞர்களை பாதுகாக்க வழக்கறிஞர்களை பாதுகாக்க சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு சட்டம் போடு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் ஏற்று தமிழ்நாட்டில் சட்டம் ஏற்று தமிழ்நாட்டில் சட்டம் ஏற்று தமிழ்நாட்டில் சட்டம் ஏற்று டாக்டருக்கு சட்டம் உண்டு டாக்டருக்கு சட்டம் உண்டு அரசு ஊழியர் சட்டம் உண்டு அரசு ஊழியர் சட்டம் உண்டு மக்களின் உரிமைக்காக நீ போறீங்களா சார் சார் நீ போறீங்களா எங்கள் குரல் கேட்கலையா பருப்பு மகள் என்ன